கைஸ் ரீசெண்டா நீயா நானா ஷோ பாத்தீங்களா? ஆப்வியஸா இட் இஸ் a fabulous எபிசோட். இந்த காலத்து அப்பாக்கும் குழந்தைகளுக்கும் நடுவுல உள்ள இடைவேளையை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த டாபிக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அந்த எபிசோடுக்கு நடுவுல ஒரு அப்பா ஒருத்தர் பேசியிருப்பாரு. மூக்கு மேல இருக்க ஒரு சின்ன பிம்பிளுக்கு அவ்வளவு எஃபர்ட் போடணுமா? அதை போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கிறது, கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு எஃபர்ட் தேவையா? இந்த வயசுல தேவையான்ற மாதிரி பேசியிருப்பாரு. அவர் பேசும்போது கூட எனக்கு பெருசா ஹிட் ஆகல. ஏன்னா எல்லாருமே டீனேஜ்ல இதை தானே பண்ணியிருப்போம். பருவம் வந்துச்சுன்னா உடனே கண்ணாடியை போய் பார்த்துருவோம், அதை நசுக்கி உள்ள இருக்க பஸ்ஸை வெளியே எடுத்துருவோம். இப்ப இன்ஸ்டாகிராம் பார்த்து பியூட்டி ஸ்டாண்டர்டை பத்தி இன்ஃபார்ம்டா இருக்க ஜென்ரேஷனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஏன் டீனேஜ் பருவத்துலலாம் அம்மா அதை நசுக்காதுன்னு சொன்னாலும் நசுக்கி வெளியே எடுத்துருவோம். ஸோ ஆப்வியஸா நம்மளோட ஃபேஸ் மேல ஒரு கியூரியாசிட்டி வரும், நம்ம அட்ராக்டிவா இருக்கோமான்ற கியூரியாசிட்டி வரும் அந்த வயசுல. ஸோ அவர் பேசும்போது எனக்கு பெருசா ஹிட் ஆகல. சார் நீங்களே உங்க வயசுல இதான் சார் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவரோட மகள் பேசினாங்க. ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே பியூட்டி தான் பேஸா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க அழகா இருக்காங்களா, அப்பதான் இவங்க கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு அழகா இருந்தாதான் பசங்க பேசவே செய்வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம மறுத்தாலும் இதுதான் இங்க பேஸா இருக்குன்னு ஆழமா நம்புறாங்க. அந்த குழந்தைய நான் குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப ஆக்சுவலா கோபிநாத் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பார், நீங்க கொரியன் டிராமா அதிகமா பாப்பீங்களா அப்படின்னு. அந்த கேள்வியில தான் விஷயமே அடங்கியிருக்கு. அந்த கேள்வியை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூலுக்கு நம்மளோட குழந்தைகளை எதுக்கு அனுப்புறோம்? ஹோம் டியூஷன் பண்ணிட்டு போயிடலாமே. வீட்லயே குழந்தைகளுக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாரும் கிராஜுவேட்ஸ் தான், ஸ்ட்ரைட்டா பப்ளிக் எக்ஸாம் எழுத வைக்கலாமே. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஜாப் தரான், இல்ல காலேஜ்ல சீட் தரானா? எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் உங்க மார்க்ஸும் தான். சோ குழந்தைகளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்ல இருந்தே ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற முக்கியமான ரீசன் சோஷியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு தான். நாளைக்கு இந்த சமூகத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழ்வதற்கு தேவையான ஸ்கில்ஸை கத்துக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புறோம். அங்க எல்லாரும் சமம்ன்றத உணர்த்துறதுக்கு. இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் மேல் ஜாதியை சேர்ந்தவன், இவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன், இவன் இந்த ரிலிஜனை சேர்ந்தவன், இந்த பாகுபாடு எல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக தான் குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுக்குறோம். ஆனா அந்த குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கே, நட்பு பாராட்டுறதுக்கே எது ஒரு பேஸா அமையுதுன்னு சொல்றாங்க? அழகு, பிம்பிள் இல்லாத முகம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த குழந்தைய பத்தி பேசல, அந்த குழந்தைக்குள்ள ஒரு தாட் ஒண்ணு வருதுல, அந்த தாட்டை பத்தி தான் பேசுறேன். இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், அதை பத்தி தான் பேசுறேன். சரி, கே டிராமாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹல்யூ வேவ் அப்படின்றத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது த கொரியன் வேவ்னு சொல்லுவாங்க. 1990s ஆரம்ப கட்டத்துல இருந்தே உலகம் முழுக்க கொரியன் என்டர்டைன்மெண்ட் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. கே பாப், கே டிராமா, கே சீரிஸ், கே பிலிம்ஸ், இது எல்லாத்தையும் உலக மக்கள் பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், உண்மையாவே சொல்றேன், கே சீரிஸ்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம எமோஷனல் டெப்தா இருக்கும். ரீசெண்டா கூட லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரின்னு ஒரு சீரிஸ் பார்த்தேன். நம்ம ஊரு சீரியல் கதை தான் கைஸ், ஆனா அது அவ்வளவு சூப்பரா எடுத்து வச்சிருப்பாங்க. நம்மளே எமோட் ஆயிடுவோம், அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆயிடுவோம். அவ்வளவு சூப்பரா எடுப்பாங்க. அவங்களோட விஷுவல்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். அதனாலே கே என்டர்டைன்மெண்ட் உலகம் ஃபுல்லா பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. இந்தியால கொஞ்சம் ஸ்லோவா தான் பாப்புலர் ஆயிட்டு இருந்தது. ஆனா எப்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னா கோவிட் லாக்டவுன்ல தான், பேண்டமிக்ல தான். அப்ப வீட்ல சும்மா இருந்தவங்க எல்லாரும், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்த எல்லாரும் கே சீரிஸை டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்தியாலையும் கே சீரிஸ் பயங்கர பாப்புலர் ஆச்சு. அந்த சீரிஸ்லாம் பாப்புலர் ஆனதுனாலேயே கூடவே சேர்ந்து அவங்களோட கல்ச்சர் பாப்புலர் ஆச்சு, அனிமேஸ் பாப்புலர் ஆச்சு, பொம்மைகள் பாப்புலர் ஆச்சு, அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் பாப்புலர் ஆச்சு. அவங்க கூடவே சேர்ந்து அவங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் பாப்புலர் ஆச்சு. அவங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை அன்ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆஃப் பியூட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பொய்யான அழகின் சித்தரிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அது பொய்யான அழகு? ஏன்னா அந்த சீரீஸ்ல வர லீட் கேரக்டர்ஸ் எல்லாரோட முகத்திலையும் ஒரு பரு இருக்காது, போர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, முகத்துல இருக்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்காது. அவங்களோட ஸ்கின் க்ளோ ஆகும், அதே சமயத்துல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அந்த காலத்துலலாம் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் ட்ரெண்டே. அதாவது நம்ம வெள்ளை ஆயிட்டா, ஃபேர் ஆயிட்டா அழகாயிட்டோம்னு அர்த்தம். அதனால தான் அந்த காலத்துல வெறும் ஃபேர்னஸ் கிரீம்ஸ் மட்டும்தான் பாப்புலர். ஆனா இன்னைக்கு ஜென்ஜி கிட்ட ட்ரெண்ட் எதுன்னு பார்த்தா ஏதோ கிளாசி ஸ்கின். இப்ப நான் ஒரு ஸ்கின்னை வர்ணிச்சேன்ல, அந்த ஸ்கின் தான் இங்க ஃபேமஸ். அதான் ட்ரெண்டா, அதை நோக்கி தான் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஓடிட்டு இருக்கான். அதனாலதான் பேண்டமிக் அப்புறம் இங்க காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களோட முகங்கள், இந்த லீட் கேரக்டர்ஸோட முகங்கள், முக்கியமா பெண்களோட முகங்கள் எல்லாம் சின்னதா இருக்குமா, ரொம்ப ஷார்ப்பான ஜா லைன் இருக்குமா, ரொம்ப பெரிய கண்கள் இருக்குமா. இந்த பெரிய கண்கள் இந்த பெண்களை கியூட்டா காட்டுமா, கிட்டத்தட்ட ஒரு அனிமேய ரியல் லைஃப்ல கொண்டு வந்த மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாருக்குமே இந்த மாதிரி பெரிய கண்கள் இருக்காது, ஷார்ப்பான ஜா லைன்ஸ் இருக்காது, போர்ஸ் இல்லாத முகம் இருக்காது, வெள்ளையான ஸ்கின் டோன் இருக்காது, பளபளக்கிற அதே
சமயத்துல ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் டெக்ஸ்டர் இருக்காது. ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் அழகா இருக்காங்க, அதனாலதான் நாங்க அப்படி இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கான உண்மையான அர்த்தம் நீங்க பாக்குற அந்த இமேஜே போலின்றது தான். அதனாலதான் அந்த அழக பொய்யான அழகின் சித்தரிப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பாக்குற நேரான மூக்கு, பெரிய கண்கள், குறுகலான ஜாலைன், சின்ன ஃபேஸ், இது எல்லாத்தையும் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எக்கச்சக்க மேக்கப் போடுவாங்க, லைட்டிங்ஸ் வைப்பாங்க, அதுக்கு மேல ரீ எடிட்டும் பண்ணுவாங்க. இன்னும் மேகசின்ஸ்ல வர போட்டோஸ்லாம் சுத்தம். அந்த ஆர்டிஸ்டுக்கு, அந்த ஆக்டருக்கு நிஜமாவே அந்த மூக்கு, அந்த முக வடிவு இல்லைன்னா கூட போட்டோஷாப்ல அவங்களே கண்களை கொஞ்சம் பெருசாக்கிடுவாங்க, இடுப்பை இன்னும் மெல்லிய இடுப்பா மாத்திடுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் மேகசின்ஸும் பண்ணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான முகத்தை the perfect beautyன்னு கே என்டர்டெயின்மெண்ட்ல காட்டுறது மூலமா அதை பாக்குறவங்க என்ன நம்ப ஆரம்பிப்பாங்கன்னா, ஓ ஒருவேளை இதுதான் அழகு போல, இப்படி இருந்தாதான் அழகா இருக்கும்ன்ற அர்த்தம் போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கையை அதோட நிறுத்தி வைக்காம அவங்களோட முகத்தை இந்த கே என்டர்டெயின்மெண்ட்ல இருக்க முகத்தோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கே சீரீஸ்ல இருக்கவங்க தான் அழகா இருக்காங்க, அப்போ அந்த பாராமீட்டர்ஸ் இல்லாதவங்க ஆப்வியஸா அழகு இல்லாதவங்க. இப்படி தன்னோட ஃபேஸையே செல்ஃப் கம்பேர் பண்றதுனால என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா, அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியை உருவாக்க ஆரம்பிக்கும், தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க ஆரம்பிக்கும், அவங்களோட சுய மதிப்பை குறைச்சி எடை போட ஆரம்பிச்சிருவாங்க, செல்ஃப் எஸ்டீமை கம்மியாக்கிடுவாங்க. அண்ட் இதை முக்கியமா யார் நம்புறாங்கன்னா, யாரோட செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கப்படுதுன்னா டீனேஜ் பசங்களோட செல்ஃப் எஸ்டீம் தான் பாதிக்கப்படுதான். அண்ட் நீங்க கேட்கலாம், ஏன்பா இது கே என்டர்டெயின்மெண்ட்ல மட்டுமா நடக்குது? எல்லா படங்கள்லயும் இதை தான் பண்றாங்க, நம்ம உள்ளூர் சீரியல்லையும் இதை தானே பண்றாங்க. முன்னாடி கோலங்கள் சித்தியே பரவாயில்லையா இருக்கும், இப்போ ஒரு முகமாவது நம்ம ஊர் முகம் மாதிரியா இருக்கு, அப்படியே ஹிந்தி சீரியலை காப்பி அடிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான், எல்லா மீடியாலையும் இதை தான் செய்யறாங்க. உள்ளூர் மீடியால இருந்து ஹாலிவுட் மீடியா வரைக்கும் இதை தான் செய்யறாங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயினை தனியா காட்ட வேணா, அழகில்லாமையா காட்டிட முடியும் அப்படின்னு பேசிடுவாங்க. சொன்ன மாதிரி எல்லா மீடியாலையும் இதை தான் பண்றாங்க. ஆனா கொரியன் மீடியால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றாங்கன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸோட ஷேப்ல இருந்து உதட்டோட சைஸ், கண்ணோட சைஸ், கண் எங்க இருக்கணும், மூக்கு எந்த சைஸ்ல இருக்கணும், நெத்தி எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டே கே என்டர்டெயின்மெண்ட் செட் பண்ணிருச்சு. அது அந்த நாட்டையே எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, உலகத்திலேயே அதிகமான காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் எந்த நாட்டுல நடக்குதுன்னா அது சவுத் கொரியால தானா. சோ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி அந்த நாடு பலியாயிட்டு தான் இருக்கு. நம்ம குழந்தைகளும் பலியாக வேணான்றது தான் கான்செப்ட். சரி, பிரச்சனை எல்லாம் ஓகே, இதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். முதல் விஷயம், நீங்க ஒரு ஃபேக்டை ஒத்துக்கணும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா ஒரு இமேஜ், தட் இஸ் அன்ரியல். அது பொய்யான ஆர்டிபிஷியல் என்வாயர்மெண்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ், எடிட்டட் இமேஜ்ன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நிஜத்துல நீங்க பாக்குற அந்த ஹீரோயினே அந்த மாதிரி இருக்காதுன்றத நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சமூகத்துல நம்மோட வேல்யூவை, நம்மோட மதிப்பை லுக்ஸை வச்சு, அப்பியரன்ஸை வச்சு தீர்மானிக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான அழகு ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா கம்பெனில தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், காப்பீஸ் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளாம் இயற்கையா உருவானவங்க, வெவ்வேறு மாதிரி தான் இருப்போம். ஸோ நாம உண்மையா இருக்கிறத விட பெரிய அழகு வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களோட கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.